ஜிவி பிரகாஷ், அனஸ்வரா இவங்களாம் நடிச்சு உதய் மகேஷ் டைரக்ஷன்ல இப்போ ரீசெண்டா டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் லக்கி த சூப்பர் ஸ்டார். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷோட அக்கா பொண்ணுக்கு வந்து ஆர்டிசம் பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ரொம்ப அவங்க 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 வந்து ரொம்ப அதில் பாதிக்கப்பட்டு அவங்க ரொம்ப சீரியஸா இருக்கிற டைம்ல ஜிவி பிரகாஷ் கிடைக்கிற ஒரு பப்பி வந்து அவங்கள வந்து அதுல இருந்து ரிகவர் பண்ணுது. அந்த பப்பி கூட அவங்க வந்து பழக ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுல இருந்து அவங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது. அவங்க 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 கண்டிஷன்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நல்லா ரிகவர் ஆகுறாங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அப்படி ரிகவர் ஆகிக்கிட்டு இருக்க அந்த ஒரு பீரியட் டைம்ல இந்த பப்பி வந்து காணா போயிருது. காணா போன பப்பி வந்து பல கைகள் மாறி 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 கிட்டத்தட்ட சிஎம் கைக்கு போயிருது. தமிழ்நாட்டோட சிஎம் கைக்கு அந்த பப்பி போயிருது. அந்த சிஎம் இருந்து இவர் பப்பியை காப்பாத்தினாரா காப்பாத்தலையா, அந்த பப்பியை வாங்கினாரா வாங்கலையா, ஏன்னா சிஎம் சிஎம் வரைக்கும் போயிருச்சு அப்படின்னா பப்பி எப்படி வாங்க முடியும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு. எல்லாருமே அந்த பப்பியை வந்து ரொம்ப நம்புறாங்க. அந்த பப்பி ஒரு லக்கி அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. சிஎம் வந்து ரொம்ப அந்த பப்பியை இது பண்றாரு. இந்த பப்பினாலதான் நம்ம அடுத்த எலெக்ஷனை ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவருமே சீரியஸா இருக்காரு அந்த பப்பி மேல. ஜிவி பிரகாஷுக்கு தன் அக்கா பொண்ணை காப்பாத்தணும். இவரு தன் அக்கா பொண்ணை அந்த பப்பியை மீட்டு காப்பாத்தினாரா காப்பாத்தலையா, திரும்ப தன் அக்கா பொண்ணு வந்து பேக் டு நார்மல் லைஃப் அவங்க லீட் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த லக்கி த சூப்பர் ஸ்டார். படத்துல ஜிவி, அனஸ்வரா, படத்தோட என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூவுமே பயங்கரமா அவங்களோட நடிப்பு, அவங்க இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வேணுமோ அதை ரொம்ப பெர்ஃபெக்டா கொடுத்துருந்தாங்க. படத்தோட பிஎஃப்எக்ஸ் சீன் ஆகட்டும், படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒர்க், படத்தோட மியூசிக் ஸ்கோர் எல்லாமே இந்த படத்தோட சீனை, படத்தோட மூடை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுமோ, இந்த படத்துக்கு எந்த மாதிரி அவங்களோட ஒர்க்கை பெஸ்டா கொடுக்கணுமோ அது ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தாங்க. படம் நிறைய இடங்கள்ல ஃபன்னாவும் அதே விஷயத்த ட்ரீட்மெண்டா சீரியஸாவும் கொண்டு போச்சு. கை கிடைக்கிற மாதிரி போகும், நழுவிக்கிட்டே இருக்கும், அதுக்குள்ள நிறைய ஃபன்னு அப்படி இப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் படம் லேகா ஃபீல் ஆகல. படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி எல்லாமே பயங்கரமா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சு. இதுல இந்த ஆர்டிஸ்டா படத்துல எப்படி நடிச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா படத்துல நாய்களை வச்சு நிறைய காமெடி மாதிரிலாம் வரும். அந்த நாய்களுமே படத்துல நடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி அந்த அளவு இது பண்ணாங்க, சிஜி ஒர்க் சில விஷயங்கள் தெரியுது நமக்கு சிஜி ஒர்க்குன்னு. ஆனா நாய்களை வச்சு நாய்கள் அந்த இடத்துல உட்கார்றது, நாய்கள் அந்த மாதிரி பேசுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே அது எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியம் வருது. படத்துல நிறைய குட்டி குட்டி அழகான விஷயங்கள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அழகா அந்த கடைசி அந்த பப்பி வந்து உங்கள்கிட்ட சேர்ற டைம்ல அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு ஹாப்பியா அந்த ஒரு ஒரு எண்டா இருக்கு. இதுக்குள்ள நிறைய சஸ்பென்ஸ், நிறைய காமெடி, நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. அந்த நாய்களுக்கு நாய்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர்லாம் இருக்கு. அது நம்ம ஃபேமஸான ஆர்டிஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்ப இன்னுமே படம் ஜாலியா இருக்கு. படம் ஓவராலா ஒரு ஃபேமிலியா பாக்குறதுக்கான ஒரு படம். இந்த வீக்கெண்ட் நீங்க இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கும். படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல தமிழ்ல அவைலபிளா இருக்கு, பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.